சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, பிப்ரவரி மாதத்திற்கான பலாபலன்கள். பிப்ரவரி மாதம் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு கோச்சார பலன்களின் அடிப்படையில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது ஒரு பொதுவான பலன்கள் நண்பர்களே. இதோடைய பலம் வந்து அதிகபட்சம் ஒரு 10%, அவ்வளோதான். அதுக்கு மேலே இதுக்கு பலம் கிடையாது. சரிங்களா? சரி, இப்போ நான் இதில் ஒரு 5 பாயிண்ட் சொல்கிறேன். 5மே உங்களுக்கு நடந்துருமானா அப்படி கிடையாது. அப்புறம் எதுங்க சொல்கிறீங்க அப்படின்னு கேட்பீங்க. ஒவ்வொரு பலன் சொல்லும் போதும் உங்கள் சுய ஜாதகத்தை கையில் எடுத்து வச்சுக்கிடுங்க. உதாரணத்துக்கு திருமணமா, இந்த தசாபுக்தி நடக்குதா பாருங்க. ஒவ்வொரு விஷயத்தை நான் இங்கே சொல்லும் போதும் பலன் 5 பாயிண்ட் சொல்கிறேன்னா 5 பாயிண்ட்டுக்கும் உங்கள் ஜாதகத்தில் இந்த தசாபுக்தியும் ஓடினா தான் அந்த பலன் நடக்கும். ஏன்னா ஜாதகமும் கோச்சாரமும் சேரும்போது தான் உங்களுக்கு பலன் கிடைக்கும். அப்படி இருக்கும்போது உங்கள் சுய ஜாதகத்தை கையில் எடுத்து வச்சுக்கிடுங்க. உங்கள் சுய ஜாதகப்படி நான் சொல்கிற பலனுக்கு அந்த தசாபுக்தியும் எந்த பலனுக்கு நடக்குதோ அந்த குறிப்பிட்ட பலன் மட்டும்தான் உங்களுக்கு நடக்கும் வலுவா. சரிங்களா? அதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிறது நல்லது. இந்த புரிதலோட நம்ம இப்போ பலன்களுக்குள்ளே போவோம். இந்த பிப்ரவரி மாதம் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எப்படி அமைகின்றது வாருங்கள் பார்க்கலாம். ரிஷபம், ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபத்தை பொறுத்த மட்டிலும் இந்த மாதம் ஒரு நல்ல மாதமாக அமைகின்றது கோச்சார ரீதியாக. முதல் அமைப்பாக இந்த மாதத்தை பொறுத்த மட்டிலும் திருமண அமைப்புகள் கைகூடி வரும். உடனே எல்லாருக்கும் சிரிப்பு தான், பருவ வயதில் இருக்கிறவங்களுக்கு. அன்பு நண்பர்களே, கல்யாண அமைப்புகள் கைகூடி வருகின்ற ஆகச்சிறந்த மாதம். இப்போ எல்லாரும் கல்யாணம் ஆயிருமா? அப்படி கிடையாது. கோச்சாரம் திருமணத்துக்கு இந்த மாதம் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுது. வாய்ப்பை மட்டும்தான் கோச்சாரம் ஏற்படுத்தும். கையில் ரிசல்ட் வேணும்னா தசாபுக்தி நடக்கணும். அப்போ ஜாதகத்தை எடுங்க. 2ஆம் இடம், 7ஆம் இடம் அல்லது 11ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் ஓடுதா பாருங்க. பிப்ரவரி மாதம் கோச்சாரம் உண்டுங்குதுங்க. தசாபுக்தியில் நேரம் வந்துருச்சுங்க, சேர்ந்துருச்சுன்னா கல்யாணம் ஆயிடும். அப்போ 2, 7, 11 சம்மந்தப்பட்ட தசாபுக்தியும் ஓடிடுச்சு அப்படின்னு சொன்னால் உறுதியாக திருமணம் உண்டு. சரி, அதே போல் இந்த மாதம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நல்ல வருவாயை பெற்று தருகின்ற மாதம். கையில் 4 காசு பண புழக்கம் அற்புதமாக இருக்கும். பணப்போக்குவரத்து. அப்போ நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. உங்கள் சுய ஜாதகப்படி 2ஆம் இடம் அல்லது 11ஆம் இடம் அல்லது 4ஆம் இடம், இதை 3ல் எந்த பாவகம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி நடந்தாலும் சரி, வருமான ரீதியாக இந்த மாதம் சிறப்பு. நல்ல கையில் நல்ல காசு புழக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு உண்டு. ஏங்க, நான் ரிஷபராசி தான், ஆனால் எனக்கு 2, 4, 11 சம்மந்தப்பட்ட தசாபுக்தி நடக்கல. எப்பவும் போல நார்மலான வருமானம் இருக்கும். சிறப்புன்னு சொல்கிற அளவுக்கு இருக்காது. அவ்வளோதான் லாஜிக். புரியுதுங்களா? இதை புரிஞ்சுக்கணும். உடனே மாத பலன்னா ஆஹா ஓஹோ அப்படியே சொல்கிறதெல்லாம் நடந்துடும் அப்படிலாம் கிடையாது. சரிங்களா? இந்த தசாபுக்தி நடந்தால் அது வலுவாக இருக்கும், பர்சன்டேஜ் வைஸ் கூடுது. அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் நல்ல சுப நிகழ்வுகள், அதற்கான சுப விரயங்கள் ஏற்படுகின்ற காலகட்டம். குடும்பத்தில் டக்கு டக்குன்னு உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கலாம். அல்லது வயதான ரிஷபராசி நேயர்களாக இருக்கும்போது உங்கள் பிள்ளைகளுக்கு சில நல்ல காரியங்கள் நடக்கலாம். அந்த மாதிரி குடும்ப சுப நிகழ்வுகள் நிறைய நடக்கும். உங்கள் சுய ஜாதகப்படி 4ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்குமானால் உங்கள் குடும்பத்தில் குடும்ப உறுப்பினர்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தக்கூடியது மாதிரியான சுப நிகழ்ச்சிகள் இந்த மாதம் டக்கு டக்குன்னு நடந்துடும். அந்த மாதிரியான ஒரு அற்புதமான மாதம் ரிஷபத்துக்கு. அதேபோல் இந்த மாதம் உத்தியோக தொழில் அமைப்புகளுக்கு ஆகச்சிறந்த மேன்மையான மாதம். ஆகச்சிறந்த மேன்மையான மாதம். 11ஆம் வீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ராகு பகவான் வலுவிச்சிருக்கிறார். அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த மாதத்தில் 4 வாரம் வருங்க. கடைசி வாரம் இருக்கு பாருங்க, எக்கனாமிக்கலி நல்ல க்ரோத் உண்டு பொருளாதார ரீதியாக. அப்போ கடுமையாக உழைங்க இந்த மாதம். சரிங்களா? அதுதான் நம்ம வள்ளுவர் சொல்லிட்டு போயிருக்காருங்க. என்னென்னு, தெய்வத்தால் ஆகாத ஒன்று கூட முயற்சி தன்னுடைய மெய் வர்த்த கூலி தரும் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி இப்போ உங்களுடைய மெய் வருத்தி நீங்கள் உழைங்க. உங்களுடைய உழைப்பு நிச்சயமாக உங்களுக்கு 10 ரூபா கிடைக்க வேண்டிய இடத்துல 12 ரூபா பெற்றுக் கொடுக்கும். தசாபுக்தி நடந்துருச்சு 2, 11ஆம் இடம் சம்மந்தப்பட்ட அப்படின்னு சொன்னால். ஆக அன்பு நண்பர்களே, 2, 11ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தி நடக்குதுன்னா ஆகச்சிறந்த தொழில் வளர்ச்சி உண்டு. அது பொருளாதார ரீதியாக நல் வளர்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்குங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. சரிங்களா? ஆக மேன்மை உண்டு. அதுவும் கடைசி ஒரு வாரம், 4ஆவது வாரம் நல்ல க்ரோத் உண்டு. அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, இந்த மாதத்தை பொறுத்த மட்டிலும் ஹெல்த் ரிலேட்டடாக கொஞ்சம் தொந்தரவுகளில் இருக்கேன் சாமி, என்ன பண்ணுறதுன்னு தெரில. கொஞ்சம் அப்பப்போ இது போனால் அது போனால் இதுன்னு எதையாச்சும் ஒன்று வந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதம் கடைசி வாரத்திலிருந்து உங்களுடைய உடல் நிலையில் நல்ல மேன்மைகள் காணப்படுகின்ற அற்புதமான மாதம். ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் சூப்பராக இருக்குங்க. பிப்ரவரி கடைசி வாரத்திலிருந்து உடல்நிலை தொந்தரவுகள் குறைந்து ஆரோக்கியம் மேம்படும். உங்கள் சுய ஜாதகப்படி 9ஆம் இடம் அல்லது 11ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் பிப்ரவரி மாதம் போகுதுன்னா உறுதியாக அந்த நோய் தீர்றதுக்கே வாய்ப்பதிகம். மருத்துவ செலவுகள் ரொம்ப கம்மியாக குறைஞ்சி போயிடும். சரிங்களா? அந்த மாதிரியான ஒரு நல்ல ஏற்றம் மிகுந்த காலம் இது. சரி, அதே போல் பொருளாதார ரீதியாக நெருக்கடியில் சிக்கி தவித்து கொண்டிருப்பவர்கள், கடன் சுமைகளில் இருக்கிறவர்கள், ஐயோ நாளைக்கு அவர் வந்து கேட்டுருவாரு, என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல, ஐயோ இவருக்கு வேறு ஒரு 2000 தரணுமே, என்ன பண்ணுறது தெரியல அப்படின்னு ஒரு ப்ரெஷரில் இருக்கிறவங்களுக்கு இக்காலகட்டம் நல்லா புரிஞ்சுக்கிடணும். ஒரு ப்ரெஷரில் இருக்கிறவங்களுக்கு இக்காலகட்டம் நல்ல ஒரு மேன்மையாக ரிலாக்ஸேஷனை கொடுக்குற அளவுக்கு அந்த பொருளாதார நெருக்கடிகளை, கடன் தொந்தரவுகளை குறைக்கும்.
அப்போ பொருளாதார நெருக்கடிகளிலிருந்து விடுபடுகின்ற அல்லது ப்ரெஷர் குறைகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். அப்படியே சுய ஜாதகத்துக்கு வாங்க. 11ஆம் இடம் அல்லது 9ஆம் இடம் அல்லது 5ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்திகள் போகுது அப்படின்னு சொன்னா உறுதியாக உங்கள் கடன் தொந்தரவின் அளவு, நோய் தொந்தரவின் அளவும் குறையும். ரெண்டுமே குறையும். சரிங்களா? அந்த தசாபுக்தி வலுவா இருக்கிறன்னா கடன் அடையிறதுக்கு கூட வாய்ப்பது. அந்த மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டம். சொந்த மண்ணை விட்டு வெளியூர்ல இருக்கிறவங்களுக்கு, வெளிநாடு வெளி மாநிலங்கள் இருக்கிறவங்களுக்கு வருமான ரீதியா இன்னும் சூப்பர். சரிங்களா? அவங்களுக்கும் இந்த 2ஆம் இடம் 11ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தி போச்சுன்னா ரொம்ப சூப்பர். ஆனால் பூர்வீகத்தில் இருக்கிறவங்களுக்கு நன்மை தான். அதை விட வெளியிடங்கள் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதத்தின் ஆரம்பத்திலிருந்தே வருமான ரீதியாக ஒரு நல்ல போக்கு காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக அமையப்பெறுகின்றது என்பதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. புத்திரபாகியம் சார்ந்து முயற்சி செய்து கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கு புத்திரபாகியம் கைகூடி வருகின்ற ஒரு ஆகச்சிறந்தது ஒரு நல் மாதமாக அமைகின்றது. உங்கள் சுய ஜாதகப்படியும் 2ஆம் இடம் 5ஆம் இடம் அல்லது 11ஆம் இடம் சம்பந்தப்பட்ட, குறிப்பாக 5ஆம் இடம் அல்லது 11ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் போகின்றது அப்படின்னு சொன்னால் உறுதியாக அன்பு நண்பர்களே உங்களுக்கு அந்த அமைப்பு ஏற்படும். என்ன அமைப்பு? குழந்தை பாக்கிய அமைப்பு. வம்ச விருத்தி உண்டு. அதனால் எல்லாம் உள்ள மக்கட்பேர் மஞ்சுநாதீஸ்வர பெருமான் அதற்கு உங்களுக்கு துணை புரிவார். இது ஒரு அமைப்பு. அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேற என்ன ஒரு சிறப்பு உண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, இந்த மாதத்தை பொறுத்த மட்டிலும் யாராவது நீங்கள் பணம் கொடுத்துருந்தீங்க ஆனால் திரும்ப வரல சார், இல்லை நான் வேலை பார்த்தேன் பேமெண்ட் பெண்டிங்கில் இருக்குது வரல சார், இல்லை எனக்கு அவங்க தர வேண்டியது இருக்குது, கடன் தர வேண்டியது இருக்குது வரல சார், நானும் போய் கேட்குறேன் எங்கெங்க வர, நாளைக்கு தரேன், நாளைக்கு மறுநாள் தரேன், 2 நாள் கழிச்சு தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. வர வேண்டிய பண வரவுகள் தக்க நேரத்தில் வந்து சேரும். அதுலேயும் குறிப்பாக இந்த மாதத்தோட கடைசி வாரம் உங்களுடைய பெண்டிங் பேமெண்ட்ஸ்லாம், உங்களுடைய நிலுவைத் தொகைகள்லாம் கலெக்ட் ஆகக்கூடிய, மீண்டும் வரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். ஜாதக ரீதியாக 2ஆம் இடமோ 11ஆம் இடமோ சம்மந்தப்பட்ட தசாபுக்தியும் போதுன்னா இதுக்கு முன்னாடி 10 முறை கேட்டிருப்பீங்க, கொடுத்துருக்க மாட்டார். அண்ணே அந்த கல்யாணம் ஒன்று வச்சிருக்கேனே, கொஞ்சம் காசு நெருக்கடியாக இருக்குது, எனக்கு தர வேண்டிய காசை இப்போ கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நான் முடிச்சிருவேன், ஈஸியாக இருக்கும், தப்பாக எடுத்துக்காதீங்கன்னு 50,000 தரணும், இப்போ கையில் ஒரு 30,000 இருக்குது, இது வாங்கிக்க, மீதி அப்புறம் தரேன், 30,000 கொண்டு கொடுத்துருவார். அந்த மாதிரி ஆக உறுதியாக வர வேண்டிய பண வரவுகள் வந்து சேரக்கூடிய அற்புதமான காலம். ஆக ரிஷபத்தை பொறுத்த மட்டிலும் இந்த மாதம் சிறப்பிலும் சிறப்பு. 2 விஷயத்துல தாங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அந்த 2 விஷயம் என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, ஒன்று வீண் செலவுகள் செய்வதை தவிர்த்தல் நல்லது. 12ஆம் அதிபதி 2ல் இருக்கார். வீண் செலவுகள் செய்வதை தவிர்த்தல் நல்லது. ஒருவேளை உங்கள் ஜாதக அமைப்பின்படியும் 12ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தி போகுதுன்னா செலவுகள் அதிகரிக்கும். அப்போது செலவுகள் அதிகரிக்கிறது பிரச்சனை இல்லை, அது நல் செலவாக இருந்ததுன்னா ஓகே. தேவையில்லாத செலவுனா நீங்கள் கொஞ்சம் பார்த்து அதை கம்மி பண்ணிக்கிறது மிக சிறப்பு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே, குடும்ப வாழ்க்கையில் உங்களுடைய வீண் பேச்சினால் அல்லது அதிகாரத்துவம் மேலோங்கிய பேச்சினால் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரும் ரிஷபராசினியர்கள். அப்போ அன்பு நண்பர்கள் என்ன பண்ணணும்? மன வாழ்க்கையில் விட்டு கொடுத்து போகணும். தாம் தூம் தையத்தக்கன்னு ஆடிட்டிங்கன்னா மன வாழ்க்கையில் கருத்து வேறுபாடுகள் அதிகரித்து விடும் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு விட்டு கொடுத்து செல்வது சாலச் சிறந்தது. ஆக இது அணுங்க, இந்த 2 இடம் தாங்க. மற்றபடி ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த மாதம் கோச்சார அடிப்படையில் சிறப்பாக உள்ளது. தசாபுக்தியும் சப்போர்ட் பண்ணிடுச்சுன்னா மிக சிறப்பாக உள்ளது அப்படிங்கிறதுல மாற்றமே கிடையாது. ஆக அனைத்து ரிஷபராசி நேயர்களும் எல்லாம் வல்ல பரம்பொருள் கருணையினால் நன்றாகவே இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி. மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.